மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்ணால் ஏற்பட்ட சர்ச்சை, செல்வம் அடைக்கலநாதனின் தலைமை பதவிக்கு நெருக்கடி. யாழ் சந்தைகளில் போதைப்பொருள் வியாபாரிகளின் அட்டகாசம், கண்டுகொள்ளாத போலீசார் பொதுமகன் மீது தாக்குதல். தகாத உறவால் நடந்த பயங்கரம், ராணுவ சிப்பாய் கொடூரமாக கொலை. அம்பலாங்குடி நகரில் வர்த்தகர் சுட்டுக் கொலை, 4 போலீஸ் குழுக்கள் விசாரணை. வவுனியாவில் சடலமாக மீட்கப்பட்ட மனைவி, ஏறாவூர் போலீசில் சரணடைந்த கணவன். முல்லைத்தீவில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் நிரந்தரமாக பணி நீக்கம். அறக்கலைய தாக்குதல் பின்னணியில் சிக்கியுள்ள முன்னாள் எம்பிக்கள், வெளியான தகவல். தகாத உறவு, மனைவிக்கு தகவல் வழங்கிய சார்ஜென்ட் பணியிடை நீக்கம். யாழ் உரம்பராயில் நடந்த தாக்குதல், முற்றுகை பீதியில் இருந்த இந்திய படைகள். தொடர்வென விரிவான செய்திகள். பெண்ணொருவர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் கசிந்த செல்வம் அடைக்கலநாதனின் உரையாடலை தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை பதவியில் அவர் தொடர்வதற்கு கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சியின் முக்கியஸ்தர்களில் பெரும்பாலானவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் தாமாகவே முன்வந்து தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதனின் தலைமை பதவிக்கு நெருக்கடி தோன்றியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ரெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் பெண் ஒருவர் தொடர்பில் மற்றொருவரிடம் பேசும் குரல் பதிவுகள் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. அந்த குரல் பதிவு வெளியானதை அடுத்து ரெலோ கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கலநாதன் விலக வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 9ஆம் தேதி ரெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டம் கூடவுள்ளது. இதன்போது கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கலநாதன் விலக வேண்டும் என வலியுறுத்தவுள்ளதாக ரெலோவின் தலைமை குழு உறுப்பினர்கள் கூறியுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்டு திருநெல்வேலி மற்றும் கோக்குவில் சந்தைகளில் வன்முறை கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாகவும் அந்த விடயம் தொடர்பில் பிரதேச சபை மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்காதிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் கொக்குவில் சந்தையில் மரக்கறி வாங்க வந்த நபர் ஒருவருடன் வன்முறை கும்பல் ஒன்று முரண்பட்டு அவரை மிக மோசமாக தலைக்கவசங்களால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவத்தால் சந்தையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள், மரக்கறி வாங்க வந்தவர்கள் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் சந்தையில் அடிக்கடி இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அந்த விடயம் தொடர்பில் போலீசார் மற்றும் பிரதேச சபைக்கு அறிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த வாரம் திருநெல்வேலி சந்தையினுள் சன நடமாட்டம் அதிகமாக காணப்பட்ட பகல் வேளை நிறைபோதையில் ஒருவர் தனது ஆடைகளை களைந்து தகாத வார்த்தைகளை பேசி அட்டகாசம் புரிந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த விடயம் தொடர்பில் போலீசார் மற்றும் நல்லூர் பிரதேச சபையினருக்கு அறிவித்தும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வராத நிலையில் போதையில் அட்டகாசம் புரிந்தவரின் குடும்பத்தினர் வந்து அவரை அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளனர். அதேபோன்று கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் சந்தைக்குள் போதையில் இருதரப்பினர் முரண்பட்டு வாழைப்பழம் விற்பனை செய்யும் கடைக்குள் ஒரு தரப்பு புகுந்து அங்கிருந்து கத்தியை எடுத்து மற்ற தரப்பினர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இந்த நிலையில் திருநெல்வேலி மற்றும் கொக்குவில் சந்தைகளில் நாளுக்கு நாள் போதைப் பொருள் வியாபாரிகள், போதைப் பொருளை வாங்கி பாவிப்பவர்கள் மற்றும் வன்முறை கும்பல்களின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் அதனை தட்டுப்படுத்த நல்லூர் பிரதேச சபை மற்றும் கோப்பாய் போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறையில் மகாஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொரப்பொல பிரதேசத்தில் கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ராணுவ சிப்பாய் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக மகாஓயா போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மென்னேரியா ராணுவ முகாமில் கடமையாற்றும் மகாஓயா சமக்கிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொலை செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் மற்றொரு ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் இருந்து வந்துள்ளார்.
சம்பவ தினத்தன்று கொலை செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் சந்தேக நபரின் மனைவியுடன் வீட்டில் ஒன்றாக இருந்துள்ளார். இதன்போது வீட்டிற்கு சென்ற சந்தேக நபர் ராணுவ சிப்பாயை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து 34 வயதுடைய மின்னேறிய பீரங்கி படைப்பிரிவில் கடமையாற்றும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலாங்குடியில் நகர சபை வளாகத்துக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காரொன்றில் வந்த அடையாளம் தெரியாத இருவரே துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த வர்த்தகர் 55 வயதான நிலந்த வருஷ வீதான பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிதாரிகள் வந்த கார் வேறொரு இடத்தில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கரந்தனிய சுத்தா என்பவரின் மைத்துனர் என தெரிய வருகின்றது. இந்த விடயம் தொடர்பில் 4 போலீஸ் குழுக்கள் விசாரணை வேட்டையில் இறக்கியுள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. வவுனியா பூம்புகார் பகுதியில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மாயமான அவரது கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார். சம்பவ தினத்தன்று உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலைய தினம் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மகள் சடலமாக கிடந்துள்ளார். கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டமையால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பெண்ணின் கணவர் அவரது 2 வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாகியிருந்தார். சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆசிரியர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 மே மாதம் 9ஆம் தேதி காலிமுகத்திடலில் உள்ள கோட்டா கோகம போராட்ட களத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் உட்பட 31 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். போராட்டத்தின் மீதான தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் காவல்துறை உட்பட பிரதிவாதிகள் தங்கள் அடிப்படை உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி போராட்டக்காரர்கள் குழு தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுக்கள் நேற்றைய தினம் 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உண்மைகள் வெளிப்பட்டன. சம்பவம் நடந்த நேரத்தில் போதுமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நீர்பீரங்கி துப்பாக்கிகள் காணப்பட்ட போதிலும் அவர்கள் முறையாக பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். குறித்த சந்தர்ப்பத்தில் களத்தில் அப்போதைய காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் மீது கடமையை செய்ய தவறியதற்காக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் மனுக்களில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்த அப்போதைய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் தொடரப்பட மாட்டாது என்பதால் அவர்களுக்கு எதிரான இந்த அடிப்படை உரிமைகள் மனுக்களை தொடர வேண்டாம் என இரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர் தொடர்பாக அவரின் மனைவிக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு போலீஸ் சார்ஜென்ட் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட குற்றப்பிரிவில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ரஞ்சித் குமார் கடந்த மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபர் முறையான அனுமதியின்றி அழைப்புகளை மேற்கொண்டு இரவு பணியில் இருந்தபோது சந்தேக நபர் குறித்த தகவல்களை மனைவிக்கு வழங்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்ற சந்தேக நபர்களுடன் போலீஸ் சார்ஜென்ட் தகாத உறவு வைத்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த செயல் தொடர்பாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் விசாரணையை நடாத்தி புதன்கிழமை முதல் அவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
விடுதலை புலிகளுடன் சண்டைகள் மூழ்கின்ற பட்சத்தில் இலகுவாக நகர்ந்து யாழ் நகரையும் அங்கு நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளின் தலைமையையும் கைப்பற்றும் திட்டத்துடனேயே இந்திய படைகள் யாழ்ப்பாணக்கோட்டை பகுதியில் அக்காலத்தில் நிலை கொண்டிருந்தன. 1987 ஆண்டு அக்டோபர் 11 இந்த திட்டத்துடனே இந்திய படைகள் தாக்குதல் நடாத்தியிருந்த போதும் குறித்த தாக்குதலில் தோல்வியடைந்ததால் பாரிய பின்னடைவை இந்திய ராணுவம் சந்தித்தது. பின்னரான காலப்பகுதியில் யாழ்ப்பாண கோட்டைக்குள் இந்திய படைகள் அடைப்பட்டிருந்தமை பீதியான நிலைமையை அவர்களுக்கு தோற்றுவித்தது. இந்த நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாண நகரின் மக்கள் குடியிருப்புகளை நோக்கி இந்திய படைகள் எறிகணி தாக்குதல்கள் நடாத்தினார்கள். இதன் விளைவாக பல தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். இதனால் பல தமிழ் மக்கள் அகதி வாழ்க்கைக்கு நோக்கி செல்ல தள்ளப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.